வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பாக தற்போது மீண்டும் கவனம் பெறுகின்றது. இலங்கை சுதந்திர கட்சியின் ஆதரவு கொண்ட இந்த அமைப்பின் முக்கியமாக தலைவர்கள் கருணாமான் என அறியப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆவர். அவர்கள் 2004ஆம் ஆண்டு புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற அமைப்பை உருவாக்கி அம்பாறை உட்பட கிழக்கு மாகாணங்களில் இலங்கை அரசுடன் இணைந்து பணியாற்றினார்கள். இந்த அமைப்பின் கீழ் அம்பாறை மாவட்டம் முழுவதும் பல முகாம்கள் மற்றும் அலுவலகங்கள் இயங்கி வந்தன. குறிப்பாக பாண்டிருப்பு, சொரிக்கல்முனை, சம்மாந்துறை, காரதீவு, திருக்கோவில், விநாயகபுரம், காஞ்சனகுடா, ஊரணி, கஞ்சிக்குடிச்சாறு உட்பட பல பகுதிகளில் அமைந்த முகாம்கள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவை. இந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் குற்றப்புலனாய்வுத்துறை பிரிவினரால் நேற்றைய தினம் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டது. சோதனையின் ஒரு பகுதியாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த சில சந்தேக நபர்கள் வெள்ளை ஆடைகளில் 2 ஜீப்களில் அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் காட்டிய தகவல்களின் அடிப்படையில் கல்முனை தாளவட்டுவான் சந்திக்கரையில் தற்போது உணவகமாக பயன்படுத்தப்படும் கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமையகமாக பயன்படுத்தப்பட்டு பெரிய வீடொன்று தீவிர சோதனைக்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனைகள் கடந்த காலத்தில் மஹிந்த அரசு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியோடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பை அரசியலிலும் நிர்வாகத்திலும் பயன்படுத்திய தளங்களை மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வருவதாகவும், அந்த காலத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத நடவடிக்கைகள், அடிக்கடி பரிதாபகரமான காணாமல் போதல், கடத்தல் மற்றும் தனிப்பட்ட சிறை மறைவுகள் குறித்து தற்போது பின்பற்ற விசாரணைகள் நடைபெறலாம் என்ற அவதானிப்பையும் ஏற்படுத்துகிறது. இது மஹிந்த ஆட்சி கால ரகசிய நடவடிக்கைகள் மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடும் என்பதற்கான முக்கியமான விடயமாக பார்க்கப்படும். அதே நேரம் இந்த சோதனைகள் அந்த காலத்தின் இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் தொடக்கமாகும் என்றும் ஊடகங்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கணிக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீதான வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு முறைப்பாடு தொடர்பான கருத்து தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, அவர் வருமானத்திற்கு மீறி, அதாவது முறை தவறை சொத்துக்களை சேர்த்திருந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான் என்றுள்ளார். அண்மையில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவரால் வன்னியில் பாடசாலை அதிபர் ஒருவராக வேலை செய்தவர் இப்போது வடக்கிலே கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருக்கிறார். எவ்வாறு அந்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்தது என்பது தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது சிக்கிய ஸ்ரீதரன் எம்பியின் சொத்து நிதி குற்ற உளவுத்துறை பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாடு, ஒரு பாடசாலை அதிபருக்கு இவ்வளவு சொத்துக்களா, தெற்கை விட வடக்கிலும் திருடர்கள் அதிகம் என்று ஒரு ஊடகத்தில் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தொடர்ந்து பேசும் அர்ஜுனா, மிகுந்த பொறுப்பு வாய்ந்த நானே நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறல்களை எல்லாம் மீற இயலாது. அதே நேரம் உண்மை தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டும். சரியோ பிழையோ நான் மக்களுக்கு அதனுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறேன். மக்கள் தான் அதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த எனக்கு கருத்துக்களை தெரிவிக்க உரிமை இருக்கிறது. அதனால் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம் என்றார் அர்ஜுனா. நாடாளுமன்றத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தால் மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டி இருக்கும். அதே நேரம் நல்ல நண்பர்களாக இருந்து கொண்டு ஒற்றுமையாக இருந்தால் பொதுமக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டும். அதே நேரம் பொதுமக்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடன் கதைக்கவும் இயலாது, பேசவும் இயலாது என்பது அர்ஜுனாவின் நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியும், காலம் காலமாக இருந்த வெள்ளை வேட்டிகளுடன் கதைக்கவும் இயலாது. நாடாளுமன்றம் வந்து பொதுமக்களுடைய பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று அர்ஜுனா குறிப்பிடுகிறார். தொடர்ந்து பேசிய அர்ஜுனா இது தொடர்பாக பேசி வெளியிடும் காணொளி, ஸ்ரீதரனுடைய அரசியல் பாதிக்கப்படலாம். ஆனால் நான் ஒரு அரசியல்வாதியை நினைத்திருந்தால் மோசமாக பார்சரி என்று இவரை விமர்சித்திருக்க முடியும். இதை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை பல தடவைகள் நேரே விமர்சித்துள்ளார். ஆனால் அவ்வாறு விமர்சனங்களை முன்வைத்து தமிழ் மக்களை தன் பக்கம் இழுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் தனக்கில்லை. அது அத்துடன் நிலைக்காது என்பதுவே தன்னுடைய நிலைப்பாடு என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டார். தகமை அடிப்படையில் மக்கள் ஒருவரை நினைத்து இவர் வந்தால் நல்லது செய்வார் என்று எதிர்பார்க்கின்ற அரசியலே நான் நம்புகிறேன் என்கிறார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வருமானத்திற்கு மீறி அல்லது முறை தவறை சொத்துக்களை சேர்த்திருந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம்தான். உண்மையில் மக்கள் தான் பாவம். பல்லாயிரக்கணக்கான மக்களுக்காக ஒரு தனிநபரை எதிர்ப்பது என்பது என்னுடைய பார்வையில் பிழையில்லை என்பது அர்ஜுனாவின் வாதம். இந்த அரசியல்வாதிகளுக்கு அடுத்தபட்சமாக நான் வர வேண்டும் என்று விருப்பப்படவில்லை. மாறாக நானும் தேர்தலை எதிர்கொள்ளும் அதே நேரம் சக போட்டியாளர்களாக ஸ்ரீதரனாக இருக்கலாம் அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம். அனைவருமே மக்கள் முன் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரை யார் மாகாணத்தை பொறுப்பெடுத்தால் அந்த சபையை உண்மையாக இயங்க முடியும் என்பதை பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பு என்றும் அர்ஜுனா குறிப்பிடுகிறார். தற்போதைய ஸ்ரீதரன் மீதான குற்றச்சாட்டுகளில் அதை தவறாக இழிவுபடுத்தினால் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்பது எதிர்பார்ப்பில்லை. மாறாக பிழை என்றால் எதுவும் பிழையே.
ஆனால் ஏனைய சில வெள்ளைவேட்டி அரசியல்வாதிகள் எனது முகத்திற்கு நேரே நன்றாக பேசி பழகினாலும் தம்முடைய அடியாட்களை தூண்டிவிட்டு நாகரீகமற்ற அரசியலை முன்னெடுக்கிறார்கள். அதே மாதிரியான விடயம்தான் ஸ்ரீதரனுடைய சொத்து குவிப்பு மீதான முறைப்பாட்டில் அவருடைய ஆதரவாளர்களால் இந்த குற்றச்சாட்டு மறுக்கப்படுகிறது. நான் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு வடக்கு மக்களுடைய அன்றாட பொருளாதார நிலைமைகளை அறிந்திருக்கும் நிலையில் ஸ்ரீதரன் மீதான குறித்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டும். எனவே குறித்த விடயம் உண்மையாக இருந்தால் இது பாரதூரமான விடயம். அதாவது மக்கள் முன் நம்பிக்கைக்குரியவராக ஸ்ரீதரன் இனி காணப்பட மாட்டார். அதுவே எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் வாக்குச்சரிவாக மிகப்பெரிய எதிர்வினையாற்றக்கூடிய விடயம். அதாவது தமிழரசு கட்சிக்குள் உட்கட்சி பூசல் நடந்து வரும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் போன்றவர்களுக்கு இது மகிழ்ச்சி தரக்கூடிய விடயமாக இருக்கலாம் என்ற சாத்தியத்தையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டுகின்றார். அதே நேரம் மக்கள் மத்தியில் இது திட்டமிட்டு ஸ்ரீதரன் மீது பதியப்பட்ட வழக்காக மற்றொரு புறம் ஊழல்களில் சிக்கிவிட்டார் என்ற ரீதியிலும் இரண்டு விதமான கருத்துக்கள் அடிபடுகிறது. இந்த விடயத்தை சாதகமாக பயன்படுத்தி எதிர்வரும் தேர்தல்களில் தன் கட்சியில் ஒரு உறுப்பினரை அதிகப்படுத்தலாம். ஆனால் அது அர்ஜுனாவின் அரசியல் அல்ல என்றார் அவர். மாறாக மக்கள் திறமைசாலி மக்கள் உண்மையாக இருப்பவர் என்ற விடயங்களை கருத்தில் கொண்டு தெரிவு செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இது ஒரு பாரதூரமான விடயம் மட்டுமல்ல, அவமானகரமானது என்பது தன்னுடைய பார்வை என்றும் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார்.